Taste the Daily. 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளும் என துணை முதலமைச்சர் உதயநிதி கூறியுள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூரில் கலைஞரின் முழு உருவச் சிலையை திறந்து வைத்து பேசிய அவர், எல்லா திட்டங்களுக்கும் கலைஞர் பெயர் வைப்பதை அதிமுகவினர் குறை கூறுவதாக கூறிய அவர், கலைஞர் பெயர் வைக்காமல் கரப்பாம்பூச்சி பெயரா வைக்க முடியும் என கேள்வி எழுப்பினார். பேரே கிடைக்கலையா? நல்ல நல்ல திட்டங்களுக்கு கலைஞர் பெயரை வைக்காம கரப்பாம்பூச்சி பேரை வைக்க முடியும்? நான் கரப்பாம்பூச்சின்னு யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் உச்சநீதிமன்றம் அமைத்த ஆய்வுக்குழு திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டது. நேற்று மதியம் 12 மணிக்கு தொடங்கிய ஆய்வு நள்ளிரவு 1:30 மணி வரை நீடித்தது. நெய் மாதிரிகளையும் முக்கிய ஆவணங்களையும் அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. சென்னை அருகே வானகரம் ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி திருமண மண்டபத்தில் இன்று நடைபெறவுள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜானகி அம்மாளின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு நெடுஞ்சாலை நெடுகிலும் அதிமுக கொடிகள் நடப்பட்டு அலங்கார விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறவுள்ள விழா முன்னேற்பாடுகளை முன்னாள் அமைச்சர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். சென்னை உயர்நீதிமன்ற வாயிலின் அனைத்து கதவுகளும் நேற்று இரவு 8 மணி முதல் 24 மணி நேரத்திற்கு மூடப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து தினசரி சென்றாலும் உயர்நீதிமன்ற வளாகம் என்பது நீதிமன்ற சொத்து என்பதை உறுதி செய்யும் விதமாக ஆண்டுதோறும் நவம்பர் 4வது சனிக்கிழமை அன்று அனைத்து கதவுகளும் மூடப்படுவது வழக்கம். வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் உட்பட யாரும் நீதிமன்றத்திற்குள் செல்ல 24 மணி நேரத்திற்கு அனுமதி கிடையாது என உயர்நீதிமன்ற பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள குருக்கள்பட்டி கிராமத்தில் கிராம சபை கூடும் முன்னரே நிதி பங்கீடு தொடர்பாகவும் முந்தைய ஊழல்கள் தொடர்பாகவும் ஊராட்சி மன்ற தலைவரும் துணைத் தலைவரும் மாறி மாறி குறை சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க சென்ற அதிகாரிகள் மக்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலேயே வெளியேறி சென்றதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோட்டையில் மணிகண்டன் என்பவர் தனது காதலியான 19 வயது கல்லூரி மாணவியை சந்திப்பதற்காக வெள்ளிக்கிழமை இரவு அவரது வீட்டு அருகே உள்ள முட்டுச்சந்தில் காத்திருந்துள்ளார். அப்போது அவ்வழியாக சென்று 14 வயதான காதலியின் தங்கையிடம் அவர் தவறாக நடந்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் மணிகண்டனை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். கோவை புதூரில் பவளவள்ளி கும்மி பயிற்சி பெற்று வந்த பெண்களின் நடன அரங்கேற்றம் நடைபெற்ற நிலையில் அதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெண்களுடன் இணைந்து வள்ளி கும்மி நடனமாடினார். இயக்குனர் ப. ரஞ்சித் மீதும் சுவாமி ஐயப்பனை இழிவாக பாடிய அவரது குழுவின் கானா பாடகி இசைவாணி மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் சிவசேனா கட்சி சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் சங்க நாராயண பீடம் சார்பில் இசை அமைப்பாளர் கங்கை அமரனுக்கு சங்கீத பாரதி விருதும் வரலாற்று ஆய்வாளர் தெய்வநாயகத்திற்கு சியாமந்தக மணி என்கிற விருதும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் ஜனனி ஜனனி பாடலை கங்கை அமரன் பார்வையாளர்களுடன் இணைந்து பாடினார்.
திருப்பூரில் பனியன் உற்பத்தியாளர்களிடம் ஆடைகளை பெற்று பணம் கொடுக்காமல் மோசடி செய்தவரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். சேலத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் பனியன் உற்பத்தியாளர்களை போனில் அழைத்து பல லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர்கள் எடுத்து முன்பணம் என்ற பெயரில் குறைந்த தொகையை கொடுத்ததாக கூறப்படுகிறது. மீத தொகையை கேட்டவர்களை அவர் அலைக்கழித்ததாக கூறப்படும் நிலையில் திருப்பூர் வந்தவரை மடக்கி பிடித்து பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் ஒப்படைத்தனர். வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் தொலைதூர கல்வி முடித்த மருத்துவத்துறை மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்றார். மாணவர்களிடையே பேசிய அவர், மருத்துவத்துறையிலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு எதிர்காலத்தில் இருக்கும் என்றும், எனவே மாணவர்கள் அதனை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். கும்பகோணம் அடுத்த சோழபுரம் மகாபைரேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாத தேய்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவர் ஜெயந்தியை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க மாலை மாற்றும் நிகழ்வும், நலங்கு வைத்தல், கங்கணம் கட்டுதல், பூநூல் அணிவித்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருச்சி திருவெரும்புரை அடுத்த கிளையூர் ஏரியில் வந்து குவியும் பல்வேறு வகையான பறவை இனங்கள் இயற்கை ஆர்வலர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி வருகின்றன. சுமார் 380 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த ஏரியில் கனமழை காரணமாக தண்ணீர் நிரம்பி காணப்படும் நிலையில் வெள்ளை அரிவாள் மூக்கன், உன்னிக்கொக்கு, பாம்பு தாரா, மஞ்சள் மூக்கு நாரை, சாம்பல் நாரை உள்ளிட்ட பல்வேறு உள்ளூர் வெளியூர் பறவை இனங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்து செல்கின்றன. காரைக்காலை அடுத்த நிரவி பகுதியில் தங்கும் விடுதியில் வைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததாக 8 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் சென்ற அவர்களை மடக்கிய போலீசார் 30,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சா, 7 செல்போன்கள், 4 இருசக்கர வாகனங்கள், எடை போடும் கருவி, பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கும்பகோணம் அருகே தேனாம்படுகை கிராமத்தில் 83 வயதான முருகையன் என்ற முதியவர் வளர்த்து வந்த கோழிகளுடன் பாபுராஜ் என்பவரது வீட்டுக்கோழி ஒன்று பறந்து சென்று கலந்துவிட்டதாக கூறப்படுகிறது. தங்களது கோழியை திருடிக் கொண்டு விட்டதாக எண்ணி பாபுராஜ், அவரது சகோதரர், தாய் ஆகியோர் சேர்ந்து முருகையனை தாக்கியதில் அவர் இறந்ததாக கூறப்படுகிறது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக மூவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே தர்மதானபுரம் ஊராட்சியில் வார்டு உறுப்பினர்களுக்கோ பொதுமக்களுக்கோ அழைப்பு விடுக்காமல் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை கொண்டு கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டதாக கூறி தட்டிக்கேட்ட அறிவழகன் என்பவரை ஊராட்சி மன்ற தலைவரும் அவரது தம்பியும் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இரும்பு குழாயால் தாக்கியதில் தலையில் அடிப்பட்ட அறிவழகன் அளித்த புகாரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். Taste the Daily.